السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبر وامرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا حبيبنا خاتم رسول الله صلى الله عليه وسلم: لا يتمنين أحدكم الموت أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربي يسير ولا تعسير، ربي تمم الخير والسعادة وبك نستعين اللهم يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் இந்த படைப்பினங்களுடைய தேவைகளை இடைவிடாது பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கோடான கோடி புகழ் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர், சன்மார்க்க போதகர், புரட்சி வித்தகர், பூமா நபி பெருமான், ஹாத்தமுல் அம்பியா, சையதுல் முர்சலீன், ஹஸரத் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மையெல்லாம் ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமாறுல் இறைநேசர்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த இந்த பயானுடைய நிகழ்ச்சியில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இன்னும் வர இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் மீதும், நம்முடைய பயானையும் அல்லாஹ் ரசூலுடைய கல்வியானத்தை பற்றி பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, பாசத்திற்கு உரித்தான தாய்மார்களே, நாம் எல்லாம் ஒரு சங்கை மிக்க மாதத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இன்னா இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா படைத்த 12 மாதங்களில் ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் சிறந்த மாதமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அறிவிப்பு செய்கின்றான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த ஆகிய 4 மாதங்களும் அல்லாஹ் சங்கை குறித்தான மாதமாக. மீராபை சவுண்ட் இல்லைங்க, கொஞ்சம் சவுண்டு வைங்க. சவுண்டு சங்கை குறித்தான தாய்மார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான சங்கை குறித்தான
அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விடத்தில் சிறந்த மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்கின்றான். இன்ன இத்தத்து ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்களை அல்லாஹ் சிறந்த மாதமாக அல்லாஹ் கூறுகின்றான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த ஆகிய 4 மாதங்களும் அல்லாஹ் சங்கை குறித்தான மாதமாக அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே டிக்ளேர் செய்யலாம். அப்படிப்பட்ட சங்கை குறித்தான மாதமாக இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு, இந்த 5 கடமைகளையும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஹஜ்ஜுடைய மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் எப்படி ரமலானுடைய மாதத்தில் நம் ஃபர்லான நோன்பை தவிர வேறு எந்த நோன்புமே என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அந்த ஃபர்லான் நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதுபோல் இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் நம்முடைய இறைவனாக திகழக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கட்டளை இருக்கக்கூடிய காபத்துல்லாவை, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தரிசிக்கக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் என்ற செயல்பாட்டை அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அப்படி கலிமாவும் தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் சதக்காவும் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இந்த அற்புதமான மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு இந்த வருடத்தில் கொடுத்தது போல இது போன்ற பல துல்ஹஜ் மாதங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தரிசிக்கக்கூடிய, அதிகம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தால் புரிவானாக. தம்பி அமைதியாக இருமா, சிரிச்சு விளையாட இருந்தால் அங்கிட்டு போயிருங்க, அமைதியாக இருக்கணும். சங்கை குறித்தானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அல்லதி ஹலகல் மூத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன அமலா. அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வாதாரத்தையும் மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி சூரால அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அல்லதி ஹலகல் மூத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன அமலா, உங்களுடைய நல் அறங்களை நல் அமல்களை சோதனை செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி நமக்கு ஹயாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த ஹயாத்தினுடைய வாழ்வாதாரம் இவ்வளவுதான் என்பதையும் அல்லாஹ் நம்முடைய தலையின் விதியில் என்ன செய்யப்படுறான், எழுதப்படுது. நம்முடைய கலா கதிரில் இவன் இத்தனை வருட காலங்கள் வாழ்வான், இவ்வளவு தூரம் சம்பாதிப்பான், இத்தனை மனைவி மக்களோடு வாழ்வான், இவனுடைய பொருளாதாரம் இவ்வளவு இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வையும் தாழ்வையும் நன்மையும் தீமை எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய கலா கதிரில் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். அப்படிப்பட்ட நம்முடைய ஹயாத்து, நம்முடைய மௌத்து, உலகில் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகளும் அருள்மறையாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகளும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தே ஆக வேண்டும், யாருமே தப்பிக்க முடியாது. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் ஜும்ஆல, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. நபி நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், மௌத் என்று சொன்னால் சிலர்கள் பயந்து ஓடுறாங்க. சிலர்கிட்ட சொன்னோம்னா அல்லாஹ் பயந்துக்கிறங்க, இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது சொற்பமான காலகட்டங்கள், நிறைவான வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது. உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகளும் மனிதனாக இருந்தாலும் சரி, ஜின் வர்க்கமாக இருந்தாலும் சரி, மற்ற விலங்கினமாக பறவை இனமாக இருந்தாலும் சரி, எல்லா செடி கொடிகள் எல்லாவற்றும் இந்த உலகத்தில் விட்டும் ஒரு நாள் மரணத்தை ஆக வேண்டும். அது யாரும் எந்த சமயத்தவர்களும் எந்த கொள்கை கொண்டவர்களும் அதில் எந்த மாற்றமே தெரிவிக்க முடியாது. எல்லாமே ஒருமித்த குரலோடு எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது மௌத்து மட்டும்தான். இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக வாழ முடியாது, இல்லல்லா அல்லாஹ்வை தவிர.
அப்படிப்பட்ட அந்த ஹயாத் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த குணத்தையும் அந்த சிஃபத்தையும் அல்லாஹ் அவனுக்கு மட்டும் வைத்திருக்கிறான். படைத்த எல்லா படைப்பினங்களும் இந்த உலகத்தை விட்டு மூத்தாகியே தீரணும். அப்படிப்பட்ட அந்த மௌத் நமக்கு எப்படி வரும் தெரியுமா? அந்த மௌத்தை பற்றியும் அந்த மௌத்தினுடைய வருதலை பற்றியும் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித்தர்றாங்க. அருண்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்லஷானு தஆலா சொல்றான், சிலர்கிட்ட மூத்தை பற்றி சொன்னால் நபியே நாயகமே அப்படியே விரண்டு ஓடுவாங்க. இவர் என்ன எப்போ பார்த்தாலும் மூத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன நேரம் பார்த்தாலும் மூத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு என்று சிலரெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்கெல்லாம் மூத்து வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லை மூத்தை நினச்சி பயப்படுறாங்களான்னு தெரியல. யாருக்கும் மூத்து விட்டு வைக்காது. மூத்து என்ற மாலை நம்முடைய கழுத்தில் சுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய கழுத்தில் சுருக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் ரப்புடைய கட்டளை உத்தரவு வந்து விட்டதோ பட்டக்கணு பிடிச்சி இழுத்துருவாங்க. நம்முடைய உடலிலிருந்து ரூஹு சடர்னு போயிடும். அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட அந்த நிலை வருவதற்குள் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான அமலாக ஆக வேண்டும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்க மிக பிரம்மாண்டமான மாளிகை கட்டி எந்தவித ஒரு காற்றும் சின்ன எறும்பு கூட ஈ கூட வர முடியாத அளவிற்கு நீங்க பிரம்மாண்டமான மாளிகையில் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அற்புதமான மாளிகை கட்டி எந்தவித அத்தியாவசியம் இல்லாத எந்த விஷயங்களும் உள்வராத அளவுக்கு நீங்கள் கட்டியிருந்து அதில் நீங்க வாழ நினைத்தாலும் கூட ரப்புடைய மௌத்து, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த மௌத்து உங்களுக்கு கட்டாயம் வந்தே தீரும் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்லஷானு தஆலா சொல்றான். நம்ம பார்க்குறோம் 12ஆம் தேதி நம்முடைய இந்தியாவில் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் ஏறக்குறைய 242 பயணிகளோடு பயணித்த லண்டனை நோக்கி பயணித்த அந்த விமானம் புறப்பட்ட சில மணித்துளிகள் இல்லை, சில நிமிடங்கள் என்ன செய்யுது, அதனுடைய கடின அந்த வெயிட்டை தாங்க முடியாத நிலையில் வேகத்துக்கு வேகமாக கீழே இறங்கிருச்சு. இறங்கினது மட்டுமா, அல்லாஹ் அக்பர், இருந்த 242 பயணிகளும் அதிலிருந்த பைலட்டுகளும் பணிப்பெண்களும் அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த 5 பேர்கள், 12 குழந்தைகள், அதில் 2 பச்சிலம் கை குழந்தைகள் என்று யாரையும் விட்டு வைக்காத மௌத்து. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மறைந்த அந்த குடும்ப மௌத்தாளிகளுக்கு, அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் சபரன் ஜமீலை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அது ஈமான் கொண்டவர்களும் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ் அவர் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஏன் சொல்ல வர்றோம்னு சொன்னா, அவர்களெல்லாம் மௌத்து வரும் என்று எதிர்பார்க்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளை கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பயணம் புறப்பட்டாங்க. அதில் இருந்த 242 பயணிகளும் ஒவ்வொருத்தர்கள் ஒவ்வொரு நோக்கத்தோடு போறாங்க. அதில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, லண்டனை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்படி பல்தரப்பட்ட நாடுகளை சேர்ந்த பயணிகள் இருக்கக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய ரூஹ் அந்த விமானத்தின் மூலியம்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார் என்பதை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவருடைய தலையில் எழுதிட்டான். யாருக்கும் எந்த நிலையில் மௌத்து வரும் என்று தெரியாது. குல்ல நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், நிச்சயமாக மௌத்தை அடைந்தே தீரணும். அந்த மௌத்தை நினைக்காதவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் சிலர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள்லாம் இவ்வளவு ஆணவத்தோடு இருந்துகிட்டு இருந்தோம், ஆனால் என் கண் முன்னாடியே இந்த விமானத்தினுடைய விபத்து ஏற்படும் பொழுது நாங்கள்லாம் துடிதுடித்து போனோம். என்ன வாழ்க்கை இது, என்ன இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட நிலை நமக்கும் வர நேரும் என்ற அச்சத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினான். அந்த அச்சமும் பயமும் தான் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். மௌத் என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, தரையில் இருந்தாலும் சரி, வானலோகத்தில் பறந்தாலும் சரி, கப்பலில் இருந்தாலும் சரி, மலையின் மீது இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய மரணம் வந்தே தீரும். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக பிரம்மாண்டமான நபி. அவங்க உலுல் அஸ்மில் கட்டுப்பட்ட 5 நபிமார்கள் இருக்கிறாங்க. அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
950 வருடங்கள் தன்னுடைய சமூகத்தாருக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை எத்தி வைக்கிறாங்க, மார்க்கத்தின் விஷயத்தை சொல்லி தர்றாங்க. ஆனா அந்த மக்கள்ல சொற்பமான நபர்களை இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உடனே கட்டளை இடுறான், நபியே நீங்கள் ஒரு கப்பலை தயார் செய்யுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை தயார் செய்கிறாங்க. இந்த கப்பல் தயார் செய்யும் பொழுது அந்த மக்கள் எல்லாம், அவர்கள் ஈமான் கொள்ளாத மக்கள் எந்த அளவுக்கு துன்பம் கொடுத்தாங்க தெரியுமா? அவர்கள் அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை உபாதையாக இருக்கக்கூடிய மலம் ஜலத்தை எந்த இடத்துல வெளியாக்கணுமோ அந்த இடத்துல வெளியாக்காம ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பல்ல வந்து என்ன செய்யறாங்க, அவருடைய மலம் ஜலத்தை கழிக்கிறாங்க. நைட்டு போயிட்டு காலையில் வந்து பார்த்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்துச்சு. யா அல்லாஹ், யா ரப்பே, என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய என்னுடைய இரட்சகனே, யா அல்லாஹ், நீ சொன்ன கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த கப்பலை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் ரஹ்மானே. உன்னுடைய கல்வியானத்தை கொண்டு நான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த அறியாத முட்டாள் மக்கள், யா அல்லாஹ், ஈமான் கொள்ளாத இந்த மக்கள் எல்லாம் இது போன்ற அசிங்கமான காரியத்தை செய்து விட்டார்கள் யா அல்லாஹ் என்று ரப்பிடத்தில் முறையிடுறாங்க. அல்லாஹ் அவளுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி ஒரு செயல் செய்யறான். என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். யாரெல்லாம் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அசிங்கம் செஞ்சாங்களோ அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு விதமான நோயை கொடுக்குறான். அது என்ன நோய் தெரியுமா? உடல் பூரா குஷ்ட நோய் மாதிரி ஆயிருச்சு. உடல் போற சொறி பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு. எந்நேரம் பார்த்தாலும் கையிலேருந்து அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இதையா வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா நமக்கு எதாவது கடிச்சிச்சுன்னா சொரிஞ்சிடலாம், அதையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா சொரிய சொரிய சுகமா இருக்கும், சொரிஞ்சதுக்கு அப்புறம் புண்ணா போயிடும். அது மாதிரி அவங்க எந்நேரம் பார்த்தாலும் சொறி பிடிச்ச நாய்ங்க இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியாதி அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இது போல எங்களுக்கு எல்லாம் இது மாதிரி சீக்கு வந்துருச்சு, எங்களுக்கு சோதனை வந்துருச்சு, இதுலேருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யறது என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது மீண்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் இப்படி கேட்குறாங்க ரப்பே, இதுக்கு என்ன செய்யறது? அப்போ அல்லாஹ் அழகான ஒரு தீர்ப்பை சொல்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றான், யா நூஹ் நபியே, உங்களுடைய கப்பல்ல எந்த மலம் ஜலத்தை அவர்கள் கழித்து அசிங்கம் செய்து உங்களை கஷ்டத்தில் ஆள்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட அந்த மலம் ஜலத்தை அவர்கள் எடுத்து பூசி கொண்டால்தான் அவருடைய நோய் சிஃபாவும் என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு! எந்த மலம் ஜலத்தை கொண்டு, எந்த இயற்கையினுடைய அசிங்க உபாதையை கொண்டு அவருடைய கப்பலை அசிங்கம் செய்தார்களோ அந்த அசிங்கத்தை, அந்த மலத்தை தன்னுடைய மேனில் இழுத்து பூசி கொண்டால்தான் அவருடைய நோய் சிஃபாயும் என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். அதே போல தன்னுடைய அசிங்கத்தையும் சேர்த்து பூசுறாங்க, அடுத்தவன் அசிங்கம் பேண்டு வச்சதையும் எடுத்து பூசிக்கிறாங்க. வேற வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த நிலையை கொண்டு அந்த நிலை வந்தாலும் கூட அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார்ட்ட அல்லாஹ் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அன்பு மகனே, இந்த கப்பலில் ஏறிக்கப்பா, ஈமான் கொண்டு ஏறிக்கப்பா, அப்போதான் அல்லாஹ்வுடைய இந்த அதாவிலிருந்து நீ தப்பிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சொன்னா, பாப்பா, நீங்க பார்த்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இருக்கிற உயரமான மலை ஒன்று இருக்குது, அந்த மலையில ஏறி நான் என்ன செஞ்சுக்கிறேன், தப்பிச்சுக்கிறேன், உங்களுடைய உபதேசம் எனக்கு தேவையில்லை என்று ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த பிள்ளை சொன்னான். உடனே ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு செய்தி நிகழ்ந்ததை பார்த்த ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அவரது கட்டளை போடுறான், யா நபி அல்லாஹ், யா நூஹ், அந்த அவன் செய்த காரியத்திற்காக வேண்டி அவன் அல்லாஹ்வை மறுத்து விட்டான், அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்து விட்டான், ஈமானை மறுத்து விட்டான். அவங்களுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அவளுக்காக மீண்டும் பரிந்து பேசாதீர்கள், நீங்கள் அவனை தூர வீசிடுங்க என்று அவர்களை அல்லாஹ் கடிந்து கொள்கின்றான். அதோடு மட்டுமல்ல, அவன் எப்படிப்பட்ட மலைகள் ஏறினாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஃபாரத்தன்னூர் அந்த அடுப்பிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஊற்று நதியின் நீரை என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உத்தரவின் பேரில் இந்த கப்பலில் ஏறிக்கிறாங்க. ஈமான் கொள்ளாதவர்கள் எல்லாம் அந்த ஆற்றினுடைய வெள்ளத்தின் மூலியமாக அழிக்கப்பட்டு எல்லாமே இல்லாமல் ஆகிறாங்க. ஏன் சொல்ல வரோம்னா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டதின் காரணமாக மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன சொன்னாங்க, நான் மலை மேலே ஏறிக்கிடுவேன், என்னை எந்த ஒரு
தன்னையும் எந்த ஒரு ஆறும் எந்த ஒரு தண்டனையும் என்னை ஆட்படுத்தாது என்று சொன்னான். அல்லாஹ் அவனுடைய சொல்லை மாற்றி அந்த ஆற்றில் வெள்ளத்தின் மூலியமாக அழிக்கப்பட்டு அவன் கடைசி வெள்ளத்தில் அழிக்கப்பட்டான் என்பதாக வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற ஒரு மரணங்கள், இது போன்ற ஒரு விமான விபத்து, அவர்கள் பல்வேறு விதமான கனவுகளோடு இருந்திருப்பாங்க, பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய கணவன் தன்னுடைய தந்தை வெளிநாடு போய் சம்பாரிச்சு நம்ம கொடுக்கணும், நம்முடைய பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த உலகத்திலிருந்து இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு என்ன பயணம் செஞ்சு போயிருப்பாங்க. அப்படி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நியத்து வைத்திருந்தாலும் ரப்புடைய கட்டளை வந்துவிட்டால் ஒருபோதும் நம்முடைய நிலை என்ன செய்யாது, நம்முடைய மூத்து தாமதிக்காது என்பதுதான் இது போன்ற நம்முடைய கண்முன் நடக்கக்கூடிய நிகழ்வினுடைய சாட்சியாக இருக்குது. இது போன்ற ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு பெண்மணி இந்தோனேஷியா அது போன்ற அந்த சுட்டு வட்டாரக்கூடிய நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அவருடைய குடும்பத்தோடு வர்றாங்க. வரக்கூடிய நீதியில் கணவன் சொந்தம் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி மட்டும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாய் முடிந்தவர்களாக அந்த ஃப்ளைட்லேயே மரணம் அடைகிறாங்க. ஆனால் அவருடைய நியத்து என்ன, எப்படியாவது ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய உண்மையான நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய நோக்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவருடைய நியத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த ஃப்ளைட்லேயே அவருடைய மரணத்தை வைத்திருக்கிறான். இன்னொரு ஹாஜி அமர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஜி, நாம் எல்லாம் வலைதளங்களில் பார்த்துருக்கலாம். அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அவருக்கு முந்தி வந்த எல்லாருமே ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. இவருடைய அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஃப்ளைட் புறப்பட்டுருச்சு. எப்படி இல்லை இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும், ஹஜ்ஜு செல்ல வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்க என்பதாக மிகவும் போராடுறாரு. இருக்கிற எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, இல்லை விமானம் புறப்பட்டுருச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் தான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. இவரும் எல்லா விஷயத்திலும் போராடி பார்க்குறாரு. அந்த ஃப்ளைட்டு அவரை மட்டும் விட்டு சென்ற அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் தூரம் போகுச்சு. ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் கீழே இறக்கப்படுது. அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் கீழே இறக்கப்படுது. அப்படி இருந்தாலும் கூட அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பைலட் என்ன செய்யலை, அமர உள்ளே ஏற்றுறதுக்கு அவங்க அனுமதிக்கலை. மீண்டும் அந்த கோளாறுகளை சரி செய்து விட்டு மீண்டும் அந்த ஃப்ளைட்டு புறப்படுது. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஆனால் இதை விதமான கோளாறு ஏற்பட்ட உடனே திருப்பி ஃப்ளைட்டு கீழே இறக்கப்படுறாங்க. திருப்பி அமருடைய அந்த கூக்குரல் கேட்குது. ஆனால் ஃப்ளைட்டினுடைய பைலட் என்ன செய்யலை, உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கல. மீண்டும் அந்த ஃப்ளைட்டு என்ன செய்யுது, கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் வானலோகத்தை நோக்கி புறப்படுது. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்கிறாங்க, எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு, அமர் வரலன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த ஃப்ளைட்டை நோக்கி நம்முடைய நோக்கத்தை நோக்கி அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்பதாக எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு. மீண்டும் அந்த பைலட் என்ன செய்கிறாரு, மீண்டும் தரை இறக்கி அமர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹாஜி அல்லாஹ் உடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஆசையோடு எதிர்பார்த்திருந்த அந்த அமர்னுடைய அந்த நியத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டு மீண்டும் அந்த பைலட்டினுடைய அனுமதியை கொண்டு என்ன செய்கிறாங்க, அந்த விமானத்தின் மூலியமாக பயணம் செஞ்சு ஹஜ்ஜுடைய கடமையை அந்த அமர் என்று சொல்லக்கூடிய லிபியா நாட்டை சார்ந்த அந்த ஹாஜி அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவு செய்கிறாங்க. அவர் ஹஜ்ஜுக்கு போய் காபாவிற்கு முன்னின்று அழக்கூடிய அந்த கண்ணீர் தழும்ப அழக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்முடைய வலைதளங்களில் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட உண்மையாக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியானோ ஈமானோடு இருந்ததின் காரணமாக எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி அவருடைய நாட்டத்தை நிறைவேற்றாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஃப்ளைட் அல்லாஹ் என்ன செய்யல, புறப்படுவதற்கு அல்லாஹ் அனுமதி தரல. அந்த அவருடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹஜ்ஜிற்கும் அழைத்து வந்து ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ் அந்த மண்ணிலே அல்லாஹ் அவருடைய ரூஹை பிரிய செய்கின்றான். அல்லாஹ் அக்பர். சங்கை குறித்தான தாய்மார்களே, அந்த அமர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹாஜி அவருடைய கடமையெல்லாம் முடித்துவிட்டு அந்த மண்ணிலே அவருடைய ரூஹம் பிரிகின்றது. இப்படிப்பட்ட பாக்கியம் அல்லாஹ், மரணத்தை அல்லாஹ் அந்த மண்ணிலே அவருக்கு வைத்திருக்கின்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஏன் சொல்றோம்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூத்து என்பதை அல்லாஹ் இடத்துல நம்ம எப்படி கேட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு மூத்த குர்ரா, யா அல்லாஹ் எனக்கு அந்த உடம்பு நோயை கொடுத்துறியா அல்லாஹ் என்று யாரும் கேட்டுவிடக்கூடாது. இப்படித்தான் ஒரு சஹாபி
அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் செய்த பாவத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே எனக்கு தண்டனை கொடுத்துரு யா அல்லாஹ். நம்பி அமைதியாக இருக்கும். நான் செய்த பாவத்திற்காக வேண்டி யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே அதற்கு உண்டான தண்டனையை கொடுத்து விடு யா அல்லாஹ் என்று அந்த சஹாபி கேட்குறாங்க. அல்லாஹ் ஒரு கடுமையான கஷ்டத்தை, கடுமையான ஜுரத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான். இதை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து அந்த சஹாபிகிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்திலேயே தண்டனை கேட்டு விடக்கூடாது, அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய ரீதி எப்படிப்பட்ட துவா கேட்கணும் தெரியுமா, எப்படிப்பட்ட நிலையை கேட்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன் துவாவை சொல்லி தருகின்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலும் யா அல்லாஹ் எனக்கு கைரானதை சிறந்ததை தருவாயாக. யா அல்லாஹ் மறு உலகத்திலும் எனக்கு கைரானதை சிறந்ததை உன்னுடைய பொருத்தம் பெற்று நல்வாழ்க்கை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தா அல்லாஹ் என்றுதான் கேட்க வேண்டும் என்று தவிர, இந்த உலகத்தில் எனக்கு நோயை கொடுத்துறியா அல்லாஹ், எனக்கு கஷ்டமான ஒரு மூத்தை கொடுத்துறியா அல்லாஹ், எனக்கு இது போன்ற ஒரு மூத்தை கொடுத்துறியா அல்லாஹ், நான் ஆக்சிடென்ட் ஆகி மூத்தா போயிடணும், மேலேருந்து கிள்ளு வந்து மூத்தா போயிடணும், நான் தூக்கு போட்டு மூத்தா போயிடணும், நான் விஷம் குடிச்சு மூத்தா போயிடணும், இது போன்ற ஒரு மூத்தை யாரும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 விதமான மௌத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 7 விதமான மௌத்து. அது என்ன 7 விதமான மௌத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்து ஃபுஜுஆ, மௌத்து ஃபுஜுஆ, திடீரென்று வரக்கூடிய மரணத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திடீரென்று வரக்கூடிய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இப்போ இந்த கனவுகளோடு போன இந்த 242 விமானிகளுடைய இருக்கக்கூடிய அந்த பயணிகளும் எந்த ஒரு நோக்கத்தோடு போனாங்க, எந்த நியத்தோடு போனாங்க என்று அவர்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட இது போன்ற திடீரென்று வரக்கூடிய மரணத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், மிகவும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் மௌத்தி ஃபுஜூஆ என்ற துஆவை அதிகமாக கேட்கணும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் மௌத்தி ஃபுஜூஆ, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் மௌத்தி ஃபுஜூஆ, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் மௌத்தி ஃபுஜூஆ. யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய துர்மரணங்களை விட்டும், மோசமான மரணங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னார்கள். அப்படி திடீர்னு வரக்கூடிய மௌத்தின் மூலியமாக என்ன ஒரு நிலை ஏற்படுது தெரியுமா? அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய முடியாது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு, ஒரு நாளோ 2 நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாசமோ, 40 நாட்களோ, இது போன்ற ஒரு மௌத்தினுடைய முன் அறிவிப்பாக அவர் என்ன செய்கிறாரு, நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லக்கூடிய அந்த நிலையில் அவருடைய கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் சொரிந்து ஓடும். ஏன் தெரியுமா? யா அல்லாஹ் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இத்தனை வருட காலங்கள் நான் பாவத்தில் மூழ்கிவிட்டேன். யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாவத்திலே ஆகிவிட்டது ரஹ்மானே. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை முழுமையான முறையில் மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய பாவத்தை இந்த உலகத்தோடு முழுமையான முறையில் மன்னித்து யா அல்லாஹ் மறு உலகத்திலேக்கு சிறந்த வாழ்க்கை தா யா அல்லாஹ் என்று அந்த கண்ணீரோடு கேட்கக்கூடிய அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அக்பர். கண்ணீரோடு கேட்கக்கூடிய எந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில் மறுப்பு தெரிவிக்கிறது இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது நீங்க அழுது துஆ செய்யுங்க. அழுது கேட்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க அழுது துஆவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அழுது துஆ கேட்க உங்களுக்கு வரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அழுகிறது போல பாவனை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அழுகிறது போல ஆக்டிங் பண்ணுங்க. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளம் எல்லாம் கல் சூழ்ந்து விட்டது ரஹ்மானே, கல்லா ஆகிருச்சு யா அல்லாஹ், எனக்கு அழுக வரமாட்டேங்குது யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் செய்த சிறிய பெரிய தவறுகள், குற்றம் குறைகள், நான் யாருக்காவது அநீதம் செய்திருந்தால், யாருடைய மனதையாவது நோகடித்திருந்தால், யாருடைய வாழ்க்கையில் மோசடி செய்திருந்தால் எல்லாத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று நாம் கேட்கக்கூடிய அந்த அழுகையினுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் 7000 70,000 திரைகளையும் கிழித்துக் கொண்டு ரப்பிடத்தில் சென்று அடைகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி நம்முடைய எந்த துஆவாக இருந்தாலும் அழுகை இல்லாத துஆவிற்கு எந்த பலனும் இருக்காது. நம்முடைய ஒவ்வொரு சொட்டிற்கும் ஒரு சொட்டு நம் கண்ணீர் விட்டு ரப்பிடத்தில் இறையஞ்சி மனம் உருகி நம் நல்ல இடத்தில் கேட்டோம்
சொன்னால், நம்முடைய தௌபாவை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தௌபாவோடு நம்முடைய உடலிலிருந்து அல்லாஹ்வுடைய உயிர் பிரியக்கூடிய ரூஹ், அல்லாஹ் கொடுத்த ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீரில் மூழ்கி மரணம் அடையக்கூடிய அந்த மௌத்தை விட்டும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். நீரில் மூழ்கி மூத்தா போகக்கூடிய அந்த மரணத்தை விட்டும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். இப்போ மேட்டூரில் தண்ணீர் திறந்துட்டாங்க. நேற்று முன்தினம் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கல்லணைக்கு வந்து அவருடைய திருக்கரங்களை என்ன செய்கிறாங்க, தண்ணீர் திறந்து விட்டாங்க. இப்போ தண்ணீர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வரக்கூடிய இந்த நிலைகளை என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஆசையோடு அந்த தண்ணியை பார்த்தோன்னே என்ன செய்வாங்க, இந்த தண்ணியில் குளிக்கணும்னு போவாங்க. ஒவ்வொரு வருடமும் இது போன்ற நம்முடைய இளம் சிறார்கள், இளம் வயதை கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணீருடைய ஆசையை பார்த்து குளிக்க போகிறாங்க. அந்த ஆற்றினுடைய குளத்தினுடைய சுழற்சியின் காரணமாக நீச்சல் தெரியாததுக்காக என்ன செய்கிறாங்க, இந்த சுழல மாட்டிக்கொண்டு தன்னுடைய உயிரை இடுறாங்க. இது ஒரு காரணம். இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு மரணத்தை அந்த தண்ணியில் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தண்ணீரில் இழுத்து அந்த மரணத்தில் அவர்களுடைய உயிர் அந்த தண்ணீரில் போக வேண்டும் என்று வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடிய அந்த மரணத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கட்டிடங்களுக்கு மத்தியில் இடிபாடுகளுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டு மரணம் அடையக்கூடிய அந்த மூத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தண்ணீல மூழ்கி மூத்தா புகழ்ந்து ஷஹீது தான். கட்டிடத்துக்கு மத்தியில் இடுபாடுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டு உயிர் போறதுங்கிறது ஷஹீது தான். இருந்தாலும் இது போன்ற மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீயிலேயே கருகி கரிக்கட்டையாக ஆகி மரணிப்பதை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்கள். இந்த விமானத்தின் மூலியமாக போன யாருடைய ஜனாசாவுமே யாருடைய உடலுமே சரியான முறையில் கிடைக்கல. இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, 10 மாதம் தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டி தேனூட்டி தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு வளர்த்து ஆளாக்கிய அந்த தாயின் மூலியமாக கூட அந்த ஜனாசாவை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய ஜனாசா அவருடைய உடலெல்லாம் கருகி போய்விட்டதாக சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு கடுமையான அந்த தீயில் கருகி மூத்தாகுவது விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்று காலைல சுபஹ் தொழுதுட்டு என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு அடிச்சுட்டு போயிருந்தோம். போயிட்டு அசருக்கு தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. போய் இறங்குற உடனே செத்த நேரத்திலேயே எல்லாருமே அலறாங்க. எல்லாருமே ஒரு பிரிவில் ஒரு பிளாக்ல அலறாங்க. என்ன ஏதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அல்லாஹ் அக்பர், ஒருத்தன் தீயினால் கருகி போய் துடிக்க கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த உடலை பார்க்கக்கூடிய நிலையில் மிகவும் அருவருப்பாக மிகவும் கஷ்டமான ஒரு நிலையை கொண்ட நிலையில் இருக்குது. செத்த நேரத்தில் துடிச்சு எல்லாமே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அழுக சென்று கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த கருகட்டையா துடிக்க வந்த அந்த நபர் இந்த உலகத்தை விட்டும் அவருடைய ரூஹு பிரிஞ்சு போயிருச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய மனாவில் வந்துச்சு. இது போன்ற கரியினால் தீயினால் கருகி போய் மௌத்தாகுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். இது போன்ற மரணங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏதேனும் பொருட்கள் நாம் விழுந்து மூத்தா போகிறது, அதாவது ஆக்சிடென்ட்டில் மூத்தா போகிறது. நம்ம வேணுக்குன்னு போய் சில பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போச்சு, இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுக்குடா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, மலை மேலேருந்து விழுகிறது. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்காக விபத்து வாகனங்கள் முன்னாடி விழுகிறது, ரயிலில் போய் விழுகிறது, தூட்டுக்கு போட்டு தொங்குறது, மருந்து குடித்து சாகிறது. இது போன்ற தன்னை தானே அழித்து கொண்டு சாகக்கூடிய மௌத்தாகக்கூடிய அந்த மௌத்தை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. இது ஒரு நிலை. இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு வாகனமும் எந்த ஒரு பொருட்களும் நம் மீது மோதி
திடீரென்று அது போன்ற ஒரு கஷ்டமான துடித்து மௌத்தாகக்கூடிய அந்த மௌத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போர்க்களத்துல புறம் ஒதுக்கிட்டு காட்டி ஓடக்கூடிய நிலையில எதிரிகள் நம்மை மௌத்தாக்கி விட்டால் அப்படிப்பட்ட மௌத்தை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? போர்க்களத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எதிரிகளிடத்துல நேரோடு நேராக தன்னுடைய முகத்தோடு முகம் நேரிட்டு நெஞ்சோடு நெஞ்சு எதிர்த்து போராடி எதிரிகளால் நம்மை கொலை செய்யப்பட்டு அந்த இடத்திலே நம்முடைய ரூஹு பிரிந்தால் அது ஷஹீதுடைய அந்தஸ்து. அப்படிப்பட்ட ஒரு ஷஹீதுக்குடைய அந்தஸ்து தெரியுமா? அவருடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியும் முன்பு, அவருடைய அந்த ரத்தம் இந்த பூமியில் படுவதற்கு முன்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஷஹீத், அது போன்ற ஷஹீதுடைய மரணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஆனால் ஒருபோதும் போர்க்களத்தில் புறம் ஒதுக்கிட்டு காட்டக்கூடிய நிலையில், ஓடக்கூடிய நிலையில் எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை மூத்தாக்கினால் அப்படிப்பட்ட மூத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது போன்ற துர்மரங்கள் எக்கச்சக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்க முடியுது. தன்னை தானே அழைத்து கொண்டு என்ன செய்வாங்க, சிலர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போச்சு, சிலர் தன்னுடைய காதல் தோல்வியின் காரணமாக என்ன செய்கிறாங்க, தற்கொலை செய்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகள் பார்த்து கொள்றதில்லை, தன்னுடைய பெற்றோர்கள் பார்த்து கொள்றதில்லை, தனக்கு வந்த மாமியா மருமக சரியில்லை என்று ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் கொடுத்த இந்த ரூஹை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்த ரூஹ் அல்லாஹ் மட்டும்தான் இருக்க முடியும். அல்லாஹ் தவிர நம்மை நாமே அழித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய பாவமான செயல். அப்படிப்பட்ட பாவமான செயலுக்கு என்ன தெரியுமா தண்டனை? நம்ம எந்த நிலையில மூத்தா போறோமோ, எதை கொண்டு நம்மை நாமே அழித்து கொண்டு மூத்தா போறோமோ, அதே தண்டனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையில் மீண்டும் மீண்டும் தருவான். ஒருத்தர் தூக்கு போட்டு தூங்கி மூத்தா போறாருன்னு சொன்னா அல்லாஹ் அந்த தண்டனையை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் அவருக்கு ரூஹ் கொடுப்பான். அதே போல கடுமையான கயிற்றை கொண்டு இருக்கப்பட்டு அவருடைய நாக்கெல்லாம் தொங்கி அவருடைய கொதவாடையெல்லாம் இருக்கப்பட்டு கடுமையான கஷ்டத்தில் அவர் மூத்தாகி மீண்டும் அல்லாஹ் அவருக்கு ரூஹ் கொடுப்பான். மீண்டும் மூத்தா போவாரு, மீண்டும் ரூஹ் கொடுப்பான், மீண்டும் மூத்தா போவாரு. இப்படிதான் அவருடைய ரூஹ் கொடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அவருடைய வேதனை செய்யப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. ஒருத்தர் மருந்து குடிச்சு மூத்தா போறாரு, ஒருத்தர் விஷம் குடிச்சு மூத்தா போறாரு, ஒருத்தர் ஆஷண்டாய் மூத்தா போறாரு. இதுவெல்லாம் இது போன்ற ஒரு மரணங்களை விட்டும் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல அல்லாஹும்ம இன்னா நஊதுபிக மின் மௌத்தி ஃபுஜூஆ, இது போன்று வரக்கூடிய துர்மரணங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சொந்த பந்தங்கள் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தற்குரிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இது போன்ற துஆக்களை அதிகம் செய்ய வேண்டும் என்பதாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, கியாமத் நாள் எப்போ வரும் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். கியாமத் நாள் எப்போ வரும் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மழை எப்பொழுது பொழியும், சரியான முறையில் எந்த இடத்தில் எப்பொழுது பொழியும், எவ்வளவு பொழியும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று சரியான முறையில் துல்லியமாக கணிப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் படைச்சான். இந்த வாழ்க்கையில் யாருக்கு எப்போ மௌத்து வரும் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைய நாள் நாம் எவ்வளவு சம்பாதிப்போம், நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்போம் என்பதை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட இது போன்ற ஒரு சிக்கலான ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மரணங்களை அல்லாஹ் சாலிஹான மரணமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான நல்லமல்கள் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை புரிந்து கொள்வார்களோ அப்படிப்பட்ட சாலிஹான மூத்தி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 4 கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முதல் கூட்டத்தார் யார் தெரியுமா? 1, இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக பிறப்பாங்க, முஸ்லீம்களாக வாழ்வார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது முஸ்லீம்களாகவே மூத்தா போவாங்க. இவர்கள் எல்லாம் சாலிஹீன்கள். 2வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் காஃபிரா பிறப்பாங்க, காஃபிரா வாழ்வாங்க, காஃபிரா மூத்தா போவாங்க. இவர்கள் எல்லாம் என்னாலும் என்ன செய்வாங்க, நரகத்தில் இருப்பாங்க. 3வது ஒரு வகை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீமா வாழ்வாங்க, அதாவது காஃபிரா பிறப்பாங்க, முஸ்லீம்களாக வாழ்வாங்க, காஃபிரா மூத்தா போவாங்க. இவர்கள் எல்லாம் என்னாலும் என்ன செய்வாங்க, நரகத்தில் இருப்பாங்க. 3வது ஒரு வகை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீமா வாழ்வாங்க, காஃபிரா மூத்தா போவாங்க. 4வது
காஃபிரா வாழ்வாங்க. ஆனால் மரணிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் அவளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து அல்ல ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ் அவருக்கு ஈமான் நசீபாக்கி இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது முஸ்லீமாக மௌத்தா போவார்கள். இது உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். நான்காவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நான்காவது வகைதான், இந்த நான்காவது கூட்டம் தான் கூட்டத்திலேயே மிகவும் மோசமான கூட்டம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் இஸ்லாமிய தாய் தந்தையினுடைய வயிற்றுல பிறந்து இஸ்லாமியர்களாகவே வாழ்ந்து இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான கோட்பாட்டையும் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆனால் மரணிக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்தை விட்டும் காஃபிர்களாக மரணிப்பார்கள், இறை மறுப்பாளர்களாக மரணிப்பார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் புறந்தள்ளியவர்களாக இந்த உலகத்தை விட்டு மரணிப்பார்கள். அவர்கள் தான் இருக்கக்கூடிய கூட்டத்திலேயே மிகவும் மோசமான கூட்டம். இவர்கள் தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சபிக்கப்பட்ட கூட்டம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் ஈமான்தாரிகளாக இந்த உலகத்தில் பிறந்தோம். யா அல்லாஹ், ஈமான்தாரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ரீதியில் யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக முத்தகீன்களாக யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய சாபத்திற்குரிய கூட்டம் என்று சபித்தார்களோ அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய கூட்டம் எங்களை ஆக்கிவிடாது ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம் உண்மை முஃமின்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உன்னுடைய பொருத்தத்தையும் ரசூலுடைய பொருத்தத்தையும் யா அல்லாஹ் பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் நசீபாக்கி தந்தல் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் தீன்தாரிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரியா அல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டு துர்மரணங்களை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி சாலிகான முறை இந்த உலகத்தை விட்டும் பெரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய எல்லா தோவிக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.